கொடி பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடி பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டு 22 மணி நேரத்தில் 28 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். இது விஜய்க்கு மட்டும் இல்லாமல் தவேக கட்சி நிர்வாகிகள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி அடுத்து வெளியாக உள்ள படம் தீக்கோட். இந்த படத்தின் ட்ரெய்லர் கடந்த 5 தினங்களுக்கு முன்னர் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதனை இதுவரை 44 மில்லியன் பேர் பார்த்துள்ளனர். அதேபோல் யூடியூபில் விஜய் பாடல் ரிலீஸ் ஆகின்றது என்றாலே ரசிகர்கள் யூடியூப் தலைமை ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு பாடலை ட்ரெண்ட் செய்து விடுவார்கள். அப்படி இருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடலை இதுவரை அவரது ரசிகர்களே பார்க்கவில்லை என்பது விஜய்க்கு மட்டும் இல்லாமல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பாடலை இதுவரை 28 லட்சம் பேர் மட்டுமே பார்த்துள்ளனர் என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவரத்தை அறிந்த சிலர் பாடலை ட்ரெண்ட் ஆகல, அவரோட ரசிகர்களே அவரோட கட்சி பாடலை பார்க்கல, இதுல அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி நம்புவது என பல கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த கேள்வியை அறிந்த சில நிர்வாகிகள் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் இருக்கின்றனர். அதே நேரத்தில் விஜய் ரசிகர்கள் அனைவரும் விஜய் கட்சியில் இணைந்து செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை. மாறாக எல்லா பணிகளையும் தானே முன் நின்று செய்து கட்சியை வலுப்படுத்தவே அவர் விரும்புகின்றார். அதனால்தான் திரைப்பட